ஹலோ ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. ஸோ ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஆப்ஷன்ல வந்து ஒரு 8000 வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, 2 லாட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 8000 வந்து லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அரௌண்ட் வந்து 25 ஆர் 28,000 போல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ்ல எந்த அளவு வந்து பெருசா என்ட்ரி எதுவும் கிடைக்கல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஓ சம் டேஸா வந்து கேப் அப்பு, கேப் டவுனு தென் வந்து கொஞ்சம் லிட்டில் சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ ஆப்ஷன் பையிங்க பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டு பிளஸ் வந்து ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி மொமெண்டம் வந்து எதுவும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நடக்கல. ஸோ அதனால வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே எக்ஸிக்யூட் வந்து பண்ணல. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட சில்வர் வந்து பொசிஷன்ல வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா 43,000 போல ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ இது வந்து கேரண்டிடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது, ஸோ எவ்வளோ வந்து ப்ராஃபிட்ஸ் மேபி கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 38,000 போல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சும்மா வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் வைடரா வந்து மெயின்டெயின் பண்ணணும். வைடரா மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ யாருமே வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த லாட் வந்து இவ்வளோ வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து ரிஸ்க் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். வித் ப்ராப்பர் நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான். ஸோ நாலேட்ஜ் இல்லாம எல்லாருமே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ யார் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, அவங்களால மட்டும் தான் இந்த மாரி பிக் ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, வித்தவுட் எனி இண்டிகேட்டர், சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே பேஸ் பண்ணாம, ஒன்லி ஹையர் ஹை பிளஸ் வந்து லோவர் லோ பிரேக் அவுட்ஸ்ல இருந்து ஸோ சிம்பிளா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்மளோட என்ட்ரி டார்கெட்ஸ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணணும். ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணி,